பத்தையாக அரிஞ்சிக்கிங்க. அரிஞ்சு போட்டுக்கிங்க. வறுக்கிறதுக்கு கருணக்கிழங்கு அரிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு 4-5 தண்ணி ஊற்றி கழுவுங்க. அப்போ தான் அதில் உள்ள விறுவிறுப்பு தன்மைலாம் போயிடும். போயிட்ட பிறகு நம்ம ஊற்றி நல்லா கழுவுங்க. ஒரு 4-5 தண்ணியை ஊற்றி கழுவுனாக்கா இது பண்ணிக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு பிசையுங்க. எண்ணெய் போட்டு பிசைஞ்சி ஒரு 1/2 hour ஊற வைங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட டப்புன்னு தேவைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறனா கூட போதும். அதுக்குள்ளே அதில் மசாலாலாம் ஏறிடுங்க. திருப்பி போடலாம் வெந்ததை. ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க.